வணக்கம் மாணவர்களே. நாம் இன்றைக்கு இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வகுப்பு 7 தமிழ் 3ஆம் இடைப்பருவத் தேர்வு பிப்ரவரி 2024 விருதுநகர் மாவட்டம் வினாத்தாளில் உள்ள கேள்விக்கான பதிலை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? 1. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. வயலில் விளைந்து முற்றிய நெற்கதிர்களை டேஸ் செய்வர், அறுவடை. 2. மரம் வளர்த்தால் டேஸ் பெறலாம், மாறி. 3. திருநெல்வேலி டேஸ் மன்னர்களோடு தொடர்பு உடையது, பாண்டிய. 4. இன்பு கூட்டல் உருகு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல், இன்புருகு. 5. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன். சரி, இப்போ 2 மதிப்பெண்களுக்கான கேள்விகளை பார்க்கலாமா? 2. குருவினா. ஏதேனும் 3னுக்கு மட்டும் விடையளி. 6. பாரி மகளிரின் பெயர்களை எழுதுக. பாரி மகளிர் யாரெல்லாம்? அங்கவை, சங்கவை. ஓகேவா? 7. தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறுகள் யாவை? எதெல்லாம் கிளை ஆறுகள்? பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடாநதி. இது எல்லாமே என்ன அப்படின்னா தாமிரபரணி ஆறோட கிளை ஆறுகள். சரியா? சரி, 8வது கேள்வி போகலாமா? 8. உவமை, உவமேயம், ஓம உருபு விளக்குக. இதில் பாருங்க, மயில் போல ஆடினாள், மீன் போன்ற கண். இந்த 2 தொடரையும் பாருங்க. சரியா? இதில் நடனம் ஆடக்கூடிய பெண்ணை மயிலோடையும், அதாவது கண்ணை மீனோடையும் ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்படி ஒப்பிட்டு கூறக்கூடிய பொருள் என்னதெல்லாம் அப்படின்னா மயில், மீன். இதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உவமை, அல்லது அதுக்கு பேர் என்ன, உவமானம் அப்படின்னு சொல்லி பேர். சரியா? அடுத்து இந்த உவமையால் விளக்கக்கூடிய பொருளை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உவமேயம் சொல்கிறாங்க. இப்போ இந்த தொடரில் பாருங்கள், போல, போல, அதுக்கடுத்து இன்னொன்று என்னது, போன்ற அப்படின்னு சொல்லி 2 வார்த்தை வந்திருக்கு. இது 2 என்ன அப்படின்னு சொன்னால் ஓம உருபு. அப்போ போல போன்ற வந்தாலே ஓம உருபு. மயில், கண், இது 2 என்ன வரும்? உவமை. புரிஞ்சிச்சா அந்த கேள்வி? அடுத்த கேள்வி போகலாமா? 9. பொருள் ஈட்டுவதை விடவும் பெரிய செயல் எது? இப்போ பொருள் தேடுவதுனா என்னது? நாம் பணம் சம்பாதிக்கிறது, அப்படிதானே? பணம் சம்பாதிக்கிறதே என்னது தான், ஒரு பெரிய காரியம்தான். ஆனால் அதை விட பெரிய காரியம் என்ன தெரியுமா? நாம் அதை முறையாக கையாளுறதும் நம்ம கொடுத்து உதவுவதும் தான். சரியா? புரிஞ்சிச்சா இது? அடுத்த 10வது கேள்வி போகலாமா? பொய்கை ஆழ்வார் எதற்காக பாமாலை சூட்டுகிறார்? அதாவது சிவந்த சக்கரத்தை உடைய திருவடிகளுக்கு என் துன்பக்கடல் நீங்க, அதாவது அவருடைய துன்பம் நீங்கிறதுக்காக அவர் பாட்டாக பாடி தான் அந்த பாமாலையை என்ன செஞ்சுருக்காராம், சூட்டியிருக்காராம். சரி, இப்போ இந்த கேள்வி எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.